சுப்பிரமணியன் தாய்மாமன் படத்துல ஒரு கவுண்டர் போடுவாப்புல இல்ல, இந்த ஊருக்குள்ள நொண்டி நோசக்கான் வந்தது வேகாதது, பெட்டி கடையில கடன் சொல்லிட்டு ஓடுனது, அதுக்கப்புறம் இந்த துண்டுபடியை கிள்ளி குடிச்சது, சண்டை கடையில கருப்பட்டியை திருடிட்டு ஓடுனது, இந்த மொத்த கும்பலும் அங்கதாக்கா கிடக்குது அப்படின்னு வரல. அதே மாதிரிதான் இந்த போதைப் பொருள் கடத்துறது, ஊருக்குள்ள கடத்துறது, ஊரை விட்டு வெளியில கடத்துறது, போதைப் பொருளை வந்து தயாரிக்கிறது, இன்னும் நிறைய வேலைகள், என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க முடியுமோ அத்தனை சமூக விரோத வேலைகளையும் பார்க்கிற ஒரு கும்பல் ஒரு இடத்துல இருக்குது. இந்த கட்டுல 13 ஜோக்கரா இருந்தா எப்படி அடிக்குதுன்னு பயன்ல, அதே மாதிரிதான் ஒரு கன்ஃபியூஷன். இருக்கிறவன் பூராவுமே களவாணி பயலும் கடத்தல்காரனும் கற்பழிப்புக்காரனுமா இருந்தா அத பாட்டின்னு சொல்றதா இல்ல ஒரு மாஃபியா கும்பல்னு சொல்றதா? எவ்வளவு பேருக்கு இந்த நியூஸ் தெரியும் தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை இங்க நாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கடத்துறதுக்கு தயாரா இருந்திருக்கிறாங்க. அவனுக்கு இது ப்ராஜெக்ட் இல்ல, கன்சைன்மெண்ட் இல்ல. அவன் பொழுதனைக்கு இதே போப்பாதான் தெரிஞ்சிருக்கான். அவனுக்கு இந்த போதைப் பொருள் கடத்துறது மட்டும்தான் வேலை. ஆனா இந்த நியூஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் எவனும் எதை பத்தியும் பேசாம கமுக்கமா உட்கார்ந்து இருக்காங்க இல்ல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அந்த இடத்துல அந்த போதைப் பொருள் கடத்தினவர் இந்த திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் நியூஸ் வரல. ஏன்னா வராது. ஏன்னா கடத்துனது அவங்க சேர்ந்தவங்க கிடையாது. அது முழுக்க முழுக்க பாரதத்துக்காக போராடுற, பாரதத்தோட பெருமையை சேர்க்கிற, பாரதத்துக்காக உயிரையே கொடுக்கிற ஒரு கட்சியோடைய ஒரு ஆள். எவனாச்சும் ஒருத்தர் பேசியிருப்பா, இந்நேரம் திமுகன்னு இருந்தா அவன் எப்படி திங்கு திங்குன்னு குதிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இதை பத்தி ஒரு பையன் எந்த இடத்துலயுமே வாயை திறக்காம ஒட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பாத்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்து. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போதைப் பொருள் பழக்கம் பயங்கரமாயிடுச்சு. கண்ட இடத்துலயும் கண்ட மேலைக்கு கண்ட்ரோல் இல்லாம போதைப் பொருள் அது மாட்டுக்கு கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. இதை தடுக்க வக்கில்லாத திமுக அரசு. இப்படித்தானே பேசுவாங்க, இப்படித்தான் பேசி அவனுக்கு கரெக்ட். உண்மையிலே தடுக்க வக்கில்ல. ஏன் தடுக்க வக்கில்ல அப்படின்னா, செய்யறது பூரா இந்த இப்ப சத்தம் போடுறாங்கல்ல, போராட்டம் பண்றாங்கல்ல, குதிக்கிறாங்க இல்ல, தடுக்கணும் ஒழிக்கணும்னு, அவங்கதான் அண்டர்வார்க்குள்ள பொட்டலத்தை வச்சு ஊரு பூரா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்குது. சார் அதான் சார் நடந்துருக்கு. இப்ப நாகப்பட்டினத்துல ஒரு கன்சைன்மெண்ட்டுக்காக ஒருத்தன் காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எப்படின்னா, இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கப்பல்ல போற இடத்துல அந்த கப்பலுக்குள்ள வச்சு ஒரு பொருளை கடத்தி கொண்டு ஸ்ரீலங்கால விற்கணும். இந்த நியூஸ் அங்க நம்ம நார்காட்டிக்ஸ் டீமுக்கு போயிருக்கு. அங்க அவங்க வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, யாரு என்ன ஏதுன்ட்டு. அந்த நேரத்துல காருக்குள்ள ஒரு 3 பேர் உட்கார்ந்து வந்திருக்காங்க, காரை விட்டு இறங்காம உட்கார்ந்து வந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் சந்தேக கேஸ்ல புடிச்சு பார்த்தா கையில ஒரு போதைப் பொருள் இருக்கு. அது இந்த மெஸ்கலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருளா 2 கிலோ தான். நம்ம ஒண்ணும் அதாவது தொகை பெருசா இருக்கு அப்படின்னு அது பெரிய ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு சும்மா கைக்குள்ள ஒரு பையில போட்டு கொண்டு போயிடலாம். அந்த அளவுக்குள்ள ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு 2 கிலோ போதைப் பொருள் கையில கிடைச்சு. பிடிச்சு விசாரிச்சு பார்த்தா இவங்க இந்த மாதிரி பல நாள் பல வேலைகளும் பார்த்துருக்கிறாங்களா, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுல இந்த குரூப்போட தலைவன் ஒருத்தர் இருப்பார்ல, இந்த 3 பேர்ல ஒருத்தன் தலைவனா இருப்பார்ல, அவர் பேரு ரவிச்சந்திரன். அவரு இந்த இந்து மக்கள் கட்சின்னு ஒரு மக்கள் கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்து மக்கள் கட்சி, இந்துக்களுக்காக பாடுபடுற ஒரு மக்கள் கட்சி. அந்த கட்சியோடைய மாவட்ட செயலாளர் சாருக்கு இதுதான் வந்து ப்ரொஃபஷனலா அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கடத்திருக்காரு, இப்ப எவ்வளவு கடத்திருக்காரு, இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, இந்த ப்ராடக்ட் அவர் கைக்கு எப்படி வந்துச்சு, அவர் முதல்ல இதை எங்கேருந்து வாங்கினாப்புல, இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து வரும். இதோட நெட்வொர்க் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்களோட ஆளுகளோட நெட்வொர்க்கா தான் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லவா, இந்தியாவிலேயே பயங்கரமா போதைக்கு வந்து பழக்கமாகி போதைக்கு அடிமாயி போதை வியாபாரம் ஒவ்வொன்னு ஓடுற ஊரு தமிழ்நாடு தான் இங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சர்வே என்ன தெரியுமா சொல்லுது? இது நான் சொல்ற சர்வே இல்லை, ஒன்றிய சர்வே. இந்தியாவிலேயே அதிகபட்சமா போதைப் பொருள் புழக்கத்துல இருக்கிற ஒரே மாநிலம், அதாவது அதை வந்து ஒரு போதைப் பொருள் ஹப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்றது மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சு எல்லா செயின் ஆஃப் சப்ளையும் இங்க இருந்து தான் போகுதான். குஜராத், காந்திபுரத்துல அங்கேருந்து தான் போகுதான். குஜராத்ல மட்டும் போன வருஷத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 7600 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து போதைப் பொருளை புடிச்சிருக்கதா
அந்த புள்ளி விவரம் தான் சொல்லுது. அங்க இருக்கிற எம்எல்ஏ தலையில அடிச்சுக்கிறாங்க. ஆப்போசிட் கட்சி தான், அந்த கட்சி எம்எல்ஏ கிடையாது. ஆல்ரெடி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இதை எதையாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. இந்த போர்ட்ல எல்லாம் இந்த அகமதாபாத் போர்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அதானியோட போர்ட் எல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் எவ்வளவு போதைப் பொருள் சிக்கனுச்சுன்னு வெளியில விவரமா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த போதைப் பொருள்ல இது வரைக்கும் என்ன ஆச்சு? போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடிச்சாச்சு, வெளியில வந்து நியூஸ் வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த போதைப் பொருள் அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க சார்? கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் கோடிக்கு அந்த போதைப் பொருள்லாம் வந்து பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க சார். அந்த போதைப் பொருள் அதை பொதுவா நம்ம அந்த லோக்கல் அந்த சரக்கு பாட்டில், இந்த கஞ்சா, அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டில் எல்லாம் புல்டோசரை போட்டு மேல ஏத்தி காலி பண்ணுவாங்க. கஞ்சா மேல இப்ப கூட ரீசெண்டா ஒரு 600 கிலோ 700 கிலோ கஞ்சா இங்கதான் நம்ம தமிழ்நாட்டுல புடிச்சு அதை வந்து எரிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி இந்த போதைப் பொருளை இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்திருக்கா? என்ன பண்ணி இருந்திருப்பாங்க தெரியுமா? சத்தம் எவ்வளவு தூரம் சத்தம் போட்டு சொன்னாங்களோ அவ்வளவு அளவுக்கு சத்தம் இல்லாம சைலண்டா அத எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்களோ அந்த உரிமையாளருக்கே திருப்ப கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி நேரம் என்ன ஆச்சு போட்டுக்கணும்ல. பல லட்சம் கோடி சார். அது முக்கியமா இந்த கோஸ்டல் ஏரியாவில் இவங்க இந்த திமுக இங்க வந்ததுக்காக சொல்றாங்க. 10 வருஷமா பாஜக இருந்ததுல கோஸ்டல் ஏரியால அவ்வளவு சரக்கு பிடிபட்டு அவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவுல இல்லாத, அது வாங்காத, இல்லாத, கிடைக்காத ஒரு போதைப் பொருளே இல்ல. எல்லா ஊர்லயுமே அவங்க எவ்வளவு ஈஸியா அதை பண்ண முடியுமோ அவ்வளவு ஈஸியா அதை பண்ணிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி இங்க இருக்கிற உண்மையிலே போதைப் பொருளை எவன் கடத்தினாலும் அது தப்பு தானே. இப்ப இங்க இருக்கிற அந்த இந்து மக்கள் கட்சி அந்த மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல ரவிச்சந்திரன், அந்த ரவிச்சந்திரனை கண்டிச்சு அந்த போதைப் பொருள் எங்க இருந்து வந்துச்சு, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, இதுல வந்து ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருக்குதா, இல்ல கேட்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குதா, இதுல எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கானோ எல்லாரையும் வந்து கண்டுபிடிச்சு கொண்டாந்து நிப்பாட்டணும். அது எப்படி இப்பேற்பட்ட ஒரு போதைப் பொருள் ஊருக்குள்ள ரொம்ப அசால்ட்டா தெரிய முடியும்? அவன் கூட சுத்திட்டு இருந்தவன் அவன் கூட இல்லப்பா உண்மைதானே, இல்லாததெல்லாம் ஏதாச்சும் இருக்குமா என்ன? இப்ப அதையெல்லாம் சேர்ந்து பண்றதுக்கு இங்க எவனுக்கு வாயெல்லாம் வராது. ஏன் இதெல்லாம் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றாங்க? இல்ல இது நியாயமா பேசணுமா? இதே ஒரு பேச்சுக்கு சொல்ற திமுகன்னு ஒரு திமுகவோட மாவட்ட செயலாளர்ப்பா மாட்டிக்கிட்டாப்புல என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. ஒட்டு மொத்தமா இந்த என்டையர் இந்த திமுகவே வந்து இப்படித்தான் பேசுவாங்களா மாட்டாங்களா? இவங்க அத்தனை பேருக்கும் போதைப் பொருளோட லிங்க் இருக்கு, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன் இப்ப சொல்லு, இந்து மக்கள் கட்சி அத்தனை பேரும் இதே வேலையத்தான் தெரியுறாங்க. அவங்க அத்தனை பேருக்கு இந்த போதைப் பொருள் பிசினஸ்ல பங்கு இருக்கு. இந்து மக்கள் கட்சியே இந்த போதைப் பொருளோட பணத்தினாலதான் ரன் ஆகுது. இது மூலியமா RSSக்கும் போகுது. நம்மளும் ஒரு டிரைவ் பண்ணுவோம். என்ன இப்ப RSS போறது மூலியமா என்டையர் பாஜகவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்கதான் வந்து இந்த போதைப் பொருளை தடுக்கணும்னு நினைச்சா எப்படி தடுத்துருக்கலாம்ல சார்? முதல்ல பொருள் இங்கிருந்து கடத்துனது ஓகே, பொருள் அங்கிருந்து வந்தது எப்படி? அப்ப இவன் தயாரிச்சானா? அப்ப எவனோ ஒருத்தன் இங்க தயாரிக்கிறவன் இருந்திருக்கான், அவனோட நெட்வொர்க்ல இங்க இருக்கிறான். யார் அது? அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மெட்ரோபட்டமைன்னு சொல்லி உனக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்ரோபட்டமைன் எங்க வந்து அதுக்கு தனியா வந்து எங்க டெல்லியில எல்லாம் தொழிற்சாலையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு மெடிக்கல் இதுல வந்து அதை ரன் பண்ணி அதை தயாரிச்சாங்கன்னு எவ்வளவோ வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்ப இதை தயாரிச்சது எங்க இருக்கு? அப்ப இதுக்கு வந்து இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தாண்டி இங்க கொண்டு வந்தாங்க, இதை எப்படி கொண்டு போயிட்டு இங்க சேர்க்கிறாங்க, எவ்வளவு வருமானங்கள் இது மூலியமெல்லாம் ஆயிருக்கு, இதெல்லாம் தெரியணும்ல. அதே மாதிரிதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பண்றது பூரா இவங்களா பாஜகனால பாதிக்கப்பட்ட பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவங்களை உள்ளதுக்கு எழுதுறதுக்கு பேப்பர் பத்தாது, வழக்கு நடத்துறதுக்கு கோர்ட்டு பத்தாது. அந்த அளவுக்கு பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வெளியில போறதே கிடையாது சார். எல்லா இடத்துலயும் இவங்க பேசுறது மட்டும்தான் வெளியில. இதை சொல்ல ஏதோ ஒரு இடத்துல தான் சொல்லுவாங்க, இவன் பேசுறத அப்படியே ஆப்போசிட்டா தான் நீ எடுத்துக்கணும்பாங்க. இல்ல எதையுமே நேரடியா பேச மாட்டாங்க. உள்ள ஒண்ணு வெளியில என்ன பேசுறானோ அதுக்கு நேர்மாறாதான் அவன் உள்ளுக்குள்ள நடந்து பாப்பாங்க. இல்ல அதேதான் எங்களுக்குள்ள இப்ப பாஜகவுக்கும். ஏன் இங்க இருக்கிற அந்த இப்ப இந்நேரம் அண்ணாமலை எடுத்துக்கோங்க, மாட்டிக்கிச்சு என்னென்ன வேலை பார்த்துருப்பாப்புல. இது அண்ணாமலை அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாப்புல ஒருத்தர் இந்த பாத யாத்திரை போறப்ப அவன் கோயில் நிலத்தை ஆட்டையா போட்டவனா கூடவே வந்துடுதே, பாதையே கலந்து ஓடிட்டான் பாத யாத்திரையில இருந்து. தெரியுமா தெரியாதா? ஆனா அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இந்த ஊர் மக்கள் காசையெல்லாம் உட்கார்ந்து இந்த ஃபண்டு சிட் ஃபண்டுன்ற பேர்ல கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. இல்ல இவங்க மொத்த கும்பலும் அங்கனுக்குள்ளதான் கிடக்குது. இவங்க அதுக்கு கேஸ்ல மாட்டினான்ற நியூஸ் மட்டும்தான் வருமே தவிர அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? எக்ஸாம்பிள் ஆருத்ரா என்னாச்சு? இது வரைக்கும் அவங்களுக்கு எதிர மக்கள் பணத்தை எவ்வளவு தூரம் மக்கள் வெளியில வந்து கதறி அழுதாங்க.
கேட்க வேண்டியது தானே, அதை கேட்டு வாங்கி கொடுத்துருக்க வேண்டியது தானே. பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேரு வாயில வயிற்றுல அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன், அங்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல, அங்கெல்லாம் அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இல்ல எதுக்கு சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன், அதுக்காகத்தான் சொல்றேன். இது எல்லாம் தெரியல, வெளியில யாரும் பெருசா பேச, அடுத்த உடனே ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு வந்துருவான். இந்த யூஸ் பண்றவன் இந்த சின்ன சின்னதா வாங்கி விற்கிறவன் அதையெல்லாம் பிடிக்கிறப்ப கெட்டு போச்சு. ஹோல்சேல் சப்ளை அங்கதான்டா உட்கார்ந்து இருக்குது. இவங்கதான் இந்த கோயில் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருக்குன்றாங்க. கோயிலை கொடுத்துட்டா நமக்கு தான் அது கோயில், அவங்களுக்கு அது கொடுக்கணும், சப்ளை பண்ண கொடுக்கணும். ஒரு பக்கம் துண்ணூறு ஓடிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் பவுடர் வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. இல்லப்பா, சொல்ல முடியாது இல்ல. இதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் எனக்கு தெரியாத ஒருத்தர் எதுக்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கேன்னு கேள்வி கேட்டா அது என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் தான் இருக்குது, பாத்துங்க. இவங்களோட லட்சணங்கள் இதுதான். எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இவங்க மறுபடியும் ஆனா நல்ல மாதிரியே பேசுவாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம், ஒரே வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த இது நான் பண்ணல, அட்மின் பண்ணான்ற அந்த மாதிரி. அது அவங்களோட தனிப்பட்ட இது, எங்களுக்கு அதுக்கு எந்த தொடர்பு இல்லை. அதாவது இவங்க யாராச்சும் எவனோ ஒருத்தன் பண்ணா அது முழுக்க முதல்வர் பொறுப்பு. இவங்களுக்குள்ளே இருக்க முக்கியமான ஆள் பண்ணா இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் அவங்களோட வாதம், வேற எதுவும் இல்லை. நன்றி.